5ஆம் பாவத்தில் சனி பகவான். அப்போ அந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனியெல்லாம் பஞ்சங்களை எல்லாம் கொடுத்து வரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. பொதுவாக விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்காமல் விருச்சிகம் வராது. அதே மாதிரி துரோகத்தை சந்திக்காமல் விருச்சிகம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப இழுபறியில் இருந்துச்சு, டாக்குமெண்ட்டே இல்லைன்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி வரக்கூடிய சனி பகவானால பூர்வீக சொத்து வரும். விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மளை புரிஞ்சிக்கல, அது ஒரு மர்மமான ராசி இல்லை, இவங்களையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கால சூழல் இருக்கக்கூடிய ராசின்னா விருச்சிகம் தான். காதல் கை கொடுமான வாய்ப்பே இல்லை. காதல் வந்தாலும் அது அவமானத்தில் முடியும். சரி, அவமானத்தில் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அப்படியும் இல்லை. வேற என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் முடியக்கூடிய தருணத்தில் சீர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பழைய வீடாக வாங்குறது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். கொஞ்சம் ஃபிலாசபி ஓரியன்டான புக்ஸை படித்தவங்கன்னா இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விருச்சிகராசிக்காரங்க இயல்பாகவே யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க, யாரையும் ஏமாற்ற தெரியும். நான் உன்னை நேசிக்கிறேன், நேசித்தா மட்டும் போதும், எனக்கு காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், வேறு பங்களா கொடுக்க வேண்டாம், உன் அன்பை மட்டும் உண்மையாக கொடு. கணவன் மனைவி விஷயங்களில் வாதங்கள், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால் நீ ஏறா, நீ அந்த ரூமில் இருறா, நான் இந்த ரூமில் இருக்கேன்டா, நாளை காலைல பேசிக்கணும் அப்படி கொஞ்சம் நகர்த்தி விட்டாங்கன்னா நாளை காலைல பலபடியும் அந்நியம்.